வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 கார்த்திகை மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக கடக ராசியில் இருக்கார். அவர் இந்த மாதத்தில் மத்திய பகுதி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். அடுத்ததாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகள். இப்போது தனுசு ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக மகர ராசிக்கான பலன்களை பார்ப்போம். இப்போது தனுசு ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராஜ யோகாதிபதி ரொம்பவே வலிமையாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரவுகள் வரக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான பல நாள் உங்களுடைய கனவாக இருந்திருக்கும். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. இந்த மாதத்தில் முற்பகுதி பார்த்திங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதனால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவமெல்லாம் உயரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செயல்படுத்துவீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதரராக இருக்கட்டும், உங்களுடைய தங்கைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்குங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் நீங்கள் வாங்கி தருவீங்க. அவங்களுக்கு தொழிலுக்காக நீங்கள் ஏதாவது பண உதவி செய்கிறது, நீங்கள் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குங்க. அடுத்ததாக உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால உங்களுடைய தந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில செலவுகள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய தந்தை ஏதாவது கடன் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னா அதை நீங்கள் அடைக்கிற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. உங்களுடைய தந்தை வழியாக இருக்கக்கூடிய பெரியப்பாவாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், அவங்க ஒரு சிலருக்கு நீங்கள் ஏதாவது பண உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான தருணங்கள் இந்த மாதத்தில் அமையலாங்க. தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் இப்போ நம்மளுடைய தாய் நாட்டுக்கு வந்துடலாம், நம்மளுடைய ஃபேமிலியோடு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்கான முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறது, கோயிலுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது, நன்கொடை வழங்குறது, சித்தர்கள் மகான்கள்லாம் போய் வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. ஒரு சிலர் பாட்டு துறையாக இருக்கட்டும், எழுத்து துறையாக இருக்கட்டும், நடிப்பு துறை, இந்த மாதிரியான துறையிலெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. ஆக மொத்தம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மகர ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு சூப்பரான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி 11ஆம் இடத்துலே இருக்காருங்க இந்த மாதத்தோட பெரும்பகுதியான நாட்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு 20 தேதி வரைக்குமே நீங்கள் நல்ல வருமானங்கள் எடுக்கக்கூடிய, நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இருக்குங்க இது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் இல்லை, நம்மளை கம்பெனியில் ஒன்றுமே பெருசாக கண்டுக்கல, அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான பேப்பர் எல்லாம் மூவ் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதத்தோட முற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு நிலைமைகள் இருக்குங்க. இது வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு நிறைய போட்டியாளர்கள் இருந்திருக்கலாம், நிறைய எதிரிகள் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றமும் எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல சந்தோஷங்கள் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காதல் மலரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அடுத்ததான் உங்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க இது. தொழில் பண்ணக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸை நல்லாவே நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அதாவது புதுசாக ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, உங்களுடைய தொழிலில் இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணுவீங்கங்க. இது மூலமாகவும் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் இது. அடுத்ததாக உங்களுடைய இளைய சகோதரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய தங்கையாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், இல்லைன்னா அண்ணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சந்தோஷமான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கான தருணங்கள் இந்த மாதத்தில் இருக்குங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு 7.5 சனி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கான நாட்களா தான் கண்டிப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம வரக்கூடிய 2026 உங்களுக்கு சூப்பரான வருடமா இருக்கும். அதுக்கான அடிப்படையான வேலைகள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க. ஆக மொத்தம் மகர ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க. நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.